खुशियाँ लाया है। सारे जहां में आज ये पैगाम आया है। मसीहा आया है, जग में खुशियाँ लाया है। सारे जहां में आज ये पैगाम आया है। मसीहा आया है, जग में खुशियाँ लाया है। मरियम उसे सुलाने मीठी लोरी गाती है। बड़े प्यार से उसे सुलाने कांधों पे सहलाती है। बीबी मरियम उसे सुलाने मीठी लोरी गाती है। बड़े प्यार से उसे सुलाने कांधों पे सहलाती है। मसीह का राज आया है, तारे ने बतलाया है। मसीह का राज आया है, तारे ने बतलाया है। क्या मसीहा आया है, जग में खुशियाँ लाया है। सारे जहां में आज ये पैगाम आया है। मसीहा आया है, जग में खुशियाँ लाया है। कर मारो सूट बूट को, पहले दिल को साफ करो। जो भी होगा दुश्मन अपना, पहले उसको माफ करो। ठोकर मारो सूट बूट को, पहले दिल को साफ करो। जो भी होगा दुश्मन अपना, पहले उसको माफ करो। मसीह का राज आया है, तारे ने बतलाया है। मसीह का राज आया है, तारे ने बतलाया है। क्या मसीहा आया है, जग में खुशियाँ लाया है। सारे जहां में आज ये पैगाम आया है। मसीहा आया है, जग में खुशियाँ लाया है। सारे जहां में आज ये पैगाम आया है। मसीहा आया है, जग में खुशियाँ लाया है।
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நல்மெய்ப்பன் டிவி நிகழ்ச்சி, குரல் நிகழ்ச்சியின் மூலமாக, நல்மெய்ப்பன் குரல் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொழுதும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷ கோலம் எடுத்து ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ண பிறந்து ஒளியின் காரியங்களை வெளிப்படுத்தினது போல இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட ஆண்டவரே அந்த பிறப்பின் காரியங்களை குறித்தும் ஆண்டவரே அதே ஒளியை மீண்டுமாக எங்களுடைய இருதயத்தில் தூண்டப் போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறது நான் அல்ல, என் தெய்வ ஆவியானவரே, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தியானத்திற்கென்று கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் ஆகிய அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்துகிற காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரின் ஜென்ம பிறப்புகளை குறித்து மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் யோவானில் சொல்லும்போது ஆதியிலிருந்தே ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் வார்த்தையான தேவனாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதோடு கூட நிறுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து அவர் ஒளியின் தேவனாக இருந்தார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். அதை தான் நீங்க 4ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. ஒளி என்ற உடனே கிறிஸ்துமஸ் நன்னாட்களிலே எல்லாருக்கும் ஒளியின் காரியங்கள் ரொம்ப அதிகமாக ஒரு ஈர்ப்பை எடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது, ஈர்ப்பை கொடுக்குகிற ஒன்றாக காணப்படுகிறது. எவ்வண்ணமா என்று பார்த்தோம்னால், கிறிஸ்துமஸ் வந்தவுடனே நாம் நம்முடைய வீடுகளை என்ன செய்கிறோம்? அநேக விளக்குகளை கொண்டு அங்கே அலங்காரம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். நம் ஆலயங்களை அலங்காரம் செய்கிறோம், சுற்றுப்புறங்களை அலங்காரம் செய்கிறோம். இன்னும் அநேக நிறுவனங்கள் சேர்ந்து தனிப்பட்ட விதத்திலே அங்கே இருக்கிற எல்லா சமூகத்தின் காரியங்களையும் என்ன செய்கிறார்கள்? அலங்காரம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இது எல்லாம் ஒளியின் காரியத்தை வெளிப்படுத்தத்தக்க என்ன செய்கிறார்கள்? விளக்குகளை கொண்டு அலங்காரம் செய்கிறதை பார்க்க முடியும். அநேக ஸ்டார்ஸ் இருக்கும், சீரியல் பல்ப்ஸ் இருக்கும், இப்படி அநேக காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒளியோ இந்த உலகத்தின் காரியங்களான ஒளி அல்ல. மாறாக ஆண்டவர் சொல்லுகிற ஒளி, அவரே அந்த ஒளியா என்ன செய்கிறாராம்? இருதயத்திலே அவர் பிறக்கிறவராக காணப்படுகிறார். இந்த உலகம் இருண்டு போய் இருந்த காலத்திலே ஆண்டவர் ஒளியாக என்ன செய்தார்? பிறந்தார் என்பதை பார்க்க முடியும். ஏறக்குறைய தீர்க்கதரிசிகளின் காலங்கள் முடிவிற்கு பின்பாக அங்கே அநேக ஆண்டுகளாக ஆண்டவர் எந்த ஒரு தேவனானவர் எந்த ஒரு காரியத்தை மனுஷர்களோடு என்ன செய்யவில்லை? பேச ஆரம்பிக்கவில்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ தனிப்பட்ட மனிதர் மூலமாகவோ எந்த ஒரு காரியத்தையும் பேசவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்காத ஒரு சமூகம், இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்திற்கு இயேசுவை, தன்னுடைய சொந்த குமாரனை ஒளியாக அவர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறவராயிருக்கிறார். அந்த ஒளியானது எந்த காரியங்களை எல்லாம் இந்த உலகத்திலே கொண்டு வந்தது என்பதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த ஒளியானது எப்படி வந்தது என்றால், எடுப்பித்து கட்டுவதற்காக வந்த ஒளியாக இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்கிறேன்? முற்றிலுமாக எல்லா காரியங்களிலிருந்தும் ரட்சிப்பதற்கான ரட்சிப்பின் தேவனாக நான் வந்தேன் என்று வெளிப்படுத்துகிறார். அதைதான் வேத புத்தகம் சொல்லுகிறது.
பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே இயேசுவின் பொருளும் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு என்கிற அந்த பெயருக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். மறுபடியும் எடுப்பித்து ஜனங்களை கட்டுகிற ஒரு தேவனாக என்ன செய்கிறாராம் காணப்படுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளையை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் என்ன செய்யுமா செல்லும் என்று சொல்லி இருக்கிறது. அங்கே பிரபுவாகிய மேசியா எதற்கு வருகிறார்? அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற அந்த எருசலேமை திரும்ப கட்டுவதற்காக என்ன செய்கிறார்? எடுப்பித்து கட்டுவதற்காக வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் ஒளியாய் இந்த உலகத்திலே பிறந்தார் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும், ஒருவேளை இடிந்து போய் காணப்படுகிற வாழ்க்கை, சஞ்சலம் நிறைந்து காணப்படுகிற வாழ்க்கைகளை அவர் எடுப்பித்து கட்டுவதற்காக வந்த தேவனாக இருக்கிறார். அதுவும் வெறுமனையாக அல்ல, மணலின் மேல் கட்டுகிற தேவன் அல்ல, கற்பாறையின் மீது கட்டுகிற தேவனாக அவர் என்ன செய்கிறாராம் காணப்படுகிறார் என்று பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 9ஆம் வசனம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற காரியங்கள் அதுதான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் மற்றும் 9ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகவும் பயந்தவர்களாய் காணப்படுகிறது. எதற்காக பயப்பட வேண்டும்? மேய்ப்பர்களின் வாழ்க்கை என்பது எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையும் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாடுகளை மேய்ப்பதும், மிருக ஜீவன்களிடத்திலிருந்து ஆடுகளை காப்பதும், தன் குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு சென்று அதை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பதும், இப்படியான காடுகள் மேடுகளாய் சுற்றி திரிகிற ஒரு பரதேசியின் வாழ்க்கைக்கு ஒப்பான வாழ்க்கையாய் மேய்ப்பனின் வாழ்க்கை என்ன செய்கிறது? காணப்படுகிறதை பார்க்க முடியும். எனவேதான் அங்கே இந்த இருளிலே அங்கே தேவதூதனை கண்டவுடனே யார் என்று அறியாமல் என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பதே மேய்ப்பர்களுக்கு கிடையாது. ஆடுகளும் அதனுடைய காரியங்களும் மிருக ஜீவனிடத்தில் காப்பதும் இப்படியாய் அவர்களுடைய வாழ்க்கை வெறும் ஆடுகளை மாத்திரம் வண்டியை என்ன செய்ததான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் மேய்ப்பர்களை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். எதற்காக என்றால் தன் வாழ்க்கையை முற்றும் திறந்து மேய்க்கிற அந்த ஆட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு தூரமாய் சென்று இருக்கிற, ஒளி இல்லாத, இடிந்து போய் காணப்படுகிற, எந்த ஒரு உணர்வும் இல்லாத, குடும்ப வாழ்க்கை இல்லாத அந்த ஜனங்களை ஆண்டவர் எடுப்பித்து கட்ட வேண்டும் அவர்களை என்பதற்காக என்ன செய்கிறார்? முதலாக ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு தன்னுடைய பிறப்பின் காரியங்களை அறிவிக்கிறார். இயேசு பிறந்தார் என்பதை அறிந்து கொண்ட மேய்ப்பர்கள் வெறுமனையாய் தன்னுடைய ஆட்டோடு அமர்ந்து கொள்ளாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். பிரயாணப்பட்டு குழந்தை இயேசுவை கண்டு அவர்களை பார்த்து என்ன செய்கிறார்கள்? சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையிலே இருண்டு போய் இருளுக்குள்ளே இருந்தவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒருவேளை எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் ஒருவேளை துவண்டு போய் என்ன செய்து கொண்டிருக்கலாம், காணப்பட்டு இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, தனிமையின் காரியங்கள், ஒரு காரியமும் எனக்கு இல்லை, எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை நான் எடுப்பித்து கட்டுகிற தேவனாய் உங்களுக்குள்ளாய் பிறப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒளியை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்கிறார்? இந்த நாளிலே ஏற்றுகிறவராயிருக்கிறார். அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு கிடைத்த அந்த ஒளி இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, யோசுவாவின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதைதான் பார்க்க முடியும். யோசுவாவின் வாழ்க்கை, மோசே இறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை என்னவாகும், இஸ்ரவேலின் ஜனங்கள் வாழ்க்கை என்னவாகும் என்று கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் யோசுவாவோடு என்ன செய்கிறார்? பேசுகிறவராயிருக்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல
உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எவ்வளவுமாய் அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவித்தேனோ, இன்றைய பிறப்பவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணினதோ, அதே போல உங்களுக்கும், எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவருடைய பிறப்பு உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. அது ஒளியை கொடுக்கிற ஒரு பண்டிகையாய் இருக்கிறது. எனவே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இருளை நீக்கத்தக்க ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் இடிந்து போய் இருக்கிற நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார், எடுப்பித்து கட்டுகிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் நீதி செய்வதற்காக இந்த ஒளியாக இந்த உலகத்தில் பிறந்தார், நீதி செய்வதற்காக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 32:1 அவர் சொல்லும்போது, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இத ஒரு ராஜா நீதியாக என்ன செய்வாராம், அரசாளுவார். இந்த உலகத்திலே அநேக ராஜாக்களை நீங்கள் பார்க்க முடியும், பார்த்திருக்க முடியும், வாசித்திருக்க முடியும், வேத புத்தகத்திலே பார்த்திருக்க முடியும். ஆனால் எந்த ராஜாவும் முழுமையான நீதியமானாய் என்ன செய்யவில்லை, காணப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு ராஜா பிறந்தார், அது இயேசு மகாராஜா. அவர் நீதியை செய்வதற்காக பிறந்தார். நீதி என்கிற காரியம் என்பது மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாட்களும் அன்புக்குள்ளாய் வழிநடத்த வேண்டும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அவர்களை தனக்கு முன்பாக நிறுத்தக்கூடாது, தான் அவர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதுதான் நீதி செய்கிற காரியம். அன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சாஸ்திரிகள் வெகு தூரத்தில் இருந்து என்ன செய்தார்கள், இயேசுவை பார்ப்பதற்கு பிரயாணப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 3 சாஸ்திரிகளின் வழியிலே ஏரோது என்கிற ஒரு மன்னன் என்ன செய்கிறான், இடைபடுகிறான். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அங்கே இயேசு பிறந்த நற்செய்தி ஏரோது கேட்டவுடனே அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பார்த்தீர்கள். 3ஆம் வசனத்திலே, ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தாரும் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லியிருக்க. எதற்காக ஏரோது கலங்க வேண்டும்? இயேசு என்கிற ஒரு சிறு குழந்தையை பார்த்து ஏரோது எதற்காக கலங்க வேண்டும்? நீங்கள் எருசலேமின் பட்டணத்தை குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்றால் நன்காக தெரிந்திருக்கும். பாபிலோனிய அங்கே சிறை பிறப்பின் போது நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய ஆலயத்தை என்ன செய்கிறார், இடித்து போடுகிறார். இடிந்த ஆலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்பதற்காக அங்க செருபாபேலின் தலைமையிலும் அங்கே நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் தலைவர்களின் மூலமாக அந்த ஆலயம் அலங்கமும் என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது. ஆனால் சாலமோன் கட்டின ஆலயத்தை போல பிரம்மாண்டமான ஆலயம் அல்ல அது. அது மிகச்சிறிய ஆலயம். ஆனால் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் மக்களால் அதை என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் ஆலயம் இருந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் இருக்கிறது என்று சொன்னவுடன் தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட மக்களால் என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியத்தை ஏரோது அறிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு பதிலாக சாலமோனுக்கு ஏற்ப ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி அந்த எருசலேமின் நகரத்தார் எல்லாரையும் ஏரோதின் பக்கமாக தன்னை திருப்பி கொண்டான். ஏரோது ஜனத்தார் எல்லாரும் இப்ப எருசலேம் நகரத்தார் எல்லாரும் ஏரோது என்ன செய்கிறார்கள், மிகப்பெரிய ராஜாவாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசியின் வசனங்கள் சொல்லுகிறது, எருசலேமிலே, அங்க எருசலேமை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளிலே இந்த எருசலேமை ஆளத்தக்க ஒரு ராஜா பிறப்பார் என்பது. இதை குறித்து வெகு நாட்கள் கவலைப்படாத ஏரோதுக்கு இன்றைக்கு சாஸ்திரிகள் வந்தவுடனே என்ன செய்கிறது, மிகுந்த கலக்கம் உண்டாகிறது. எல்லா ஜனங்களும் என்னை நம்பினார்கள், ஆனால் இன்றைக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவரை குறித்த கலக்கம் அவனுக்குள்ளே என்ன செய்தா உண்டானது. அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்கே வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் பிரம்மாண்டத்தை விரும்புகிறவர் அல்ல. அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக வரவில்லை. அந்த ஆலயத்தை, அங்கு ஏரோது கட்டின ஆலயத்தை மறுபடியும் மகிமைப்படுத்துவதற்காக வரவில்லை. நம்முடைய ஆலயத்துக்காக, இருதயத்தில் இருக்கிற நம்முடைய ஆலயத்தை, இந்த சரீரம் என்கிற ஆலயத்தை நீதி செய்வதற்காக அவர் வந்தவராயிருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்முடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்வதிலே நோக்கம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிறந்த நோக்கம்
நம்முடைய சரீர தேவையை அல்ல, நம்முடைய இருதயத்தின் தேவைகளை. அன்றைக்கு ஏரோது கட்டின அந்த ஆலயத்தின் மகிமையை பூர்த்தி செய்வதற்கு அல்ல, இந்த நம்முடைய இருதயத்தின் ஆலயத்தை பூர்த்தி செய்வதற்காக அவர் பிறந்தார். அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி செய்ய வேண்டும். நான் மற்றவர்களை பார்க்கும்போது நான் நீதி செய்கிறவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாய் காணப்பட வேண்டும் என்பதிலே என்ன செய்யணும்? நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், எல்லாரின் மீதும் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு செய்தார். இயேசுவின் பணி அதுவாக இருந்தது. எல்லா ஜனங்களையும் சொஸ்தப்படுத்தினார், எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார், எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை அறிவித்தார், மரித்து போனவனை உயிரோடு எழுப்பினார். இதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் எல்லாரின் மீது அன்பு காட்டுகிறோமா? நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய சரீரத்தின் தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்கிறோமே, ஆனால் இருதயத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தின் காரியங்களை பூர்த்தி செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் வந்த நோக்கம் இருதயத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக, உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நீதி செய்கிற தேவன் பிறந்த வாழ்க்கை. நாமும் நீதி செய்வதற்காக முற்பட வேண்டும். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கடைசியாக நான் ஒரே ஒரு சிறிய கதையை சொல்லி, நடந்த நிகழ்வை சொல்லி உங்கள் மத்தியிலே நான் முடிக்க விரும்புகிறேன். செயின்ட் ஜார்ஜியா என்கிற நகரத்திலே ஈவான் என்கிற ஒரு சிறு வயது மகன் ஒருவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவனுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் அவன் இரண்டாவது மகனாக இருந்தான். அவன் தன்னுடைய பள்ளிக்கு சென்ற போது ஒரு நாள் மயக்கம் போட்டு என்ன செய்து விட்டான்? விழுந்து விட்டான். விழுந்த உடனே அங்கிருந்த ஆசிரியர்கள் எல்லாம் தகப்பனாரையும் தாயாரையும் அவனை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொன்ன உடனே அவனை அழைத்து கொண்டு போய் அங்கே மருத்துவமனையிலே அவனை சோதித்து பார்த்தபோது அவனுக்கு கேன்சர் வியாதி வந்திருக்கிறதை தெரிந்தது. கேன்சர் என்பது சாதாரண வியாதி அல்ல, அதன் கடைசி கட்டமாக ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர் என்று சொல்லத்தக்க மிக கொடிய வியாதி. எனவே அவனுடைய தாயார் இடத்திலும் தந்தையார் இடத்திலும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், மகன் குறுகிய காலங்களிலே என்ன செய்வான்? மரித்து போவான் என்று சொல்கிறார். இது நடந்த நாள் எப்பொழுது என்றால் ஆகஸ்ட் மாதங்களிலே நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகஸ்ட் கடைசியிலும் செப்டம்பர் 1 இந்த மருத்துவ சோதனைகள் எல்லாம் நடந்தது. ஆனால் வந்தவுடனே இந்த மகனுக்கு மரித்து போவோம் என்று அந்த மருத்துவர் சொன்னது நினைவு இருந்தது. உன்னை தன்னுடைய தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டான். அப்பா, அம்மா, நான் உங்களோடு கூட இந்த கிறிஸ்துமஸ்க்கு உங்களோடு கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகுந்த வேதனை உண்டானது. உடனே அக்டோபர் மாதம் தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னெடுத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தன்னுடைய வீட்டை முழுவதுமாக எவனமாய் கிறிஸ்துமஸுக்கு அலங்கரிப்போமோ அதே போல அலங்கரித்தார்கள். நீங்கள் மேற்கத்திய நாடுகளை பார்த்தீர்கள் என்றால் இந்திய நாட்டை காட்டிலும் அதிகமாக அலங்கரிப்பது உண்டு. அப்படி அலங்கரித்தார்கள். அங்கே என்ன செய்தார்கள்? போலியான பனிக்கட்டிகளை கொண்டு இறக்கினார்கள், விளக்குகளை கொண்டு வைத்தார்கள், கிறிஸ்துமஸ் மரங்களை வைத்தார்கள். இப்படி அநேக அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த அலங்காரத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினரெல்லாம், அக்டோபர் மாதத்திலே எதற்காக நீங்கள் அலங்காரம் செய்கிறீர்கள் என்று கேட்டவுடனே ஈவானின் காரியங்களை குறித்து பக்கத்தில் இருக்கிற ஜனங்களோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். உடனே எல்லாரும் அந்த பகுதியில் உள்ளவரெல்லாம், நாங்களும் அலங்காரம் செய்கிறோம், ஈவானுக்காக இந்த கிறிஸ்துமஸ் அக்டோபர் மாதம் என்று சொன்னார்கள். எல்லாரும் அலங்காரம் செய்தார்கள். இந்த நிகழ்வு அந்த செயின்ட் ஜார்ஜியா என்கிற நகரத்தின் மேயர் இடத்தில் செல்கிறது. அங்கே இருந்த மேயர் சொல்லுகிறார், இந்த ஜார்ஜியா நகரத்திற்கு அந்த வருடம் அக்டோபர் மாதம்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்லி எல்லா அரசு பணிகளுக்கும் விடுமுறை விடுத்தார். எல்லா வெளியூரில் இருக்கிறவர்களையும் நீங்கள் வந்து சேருங்கள் என்று சொன்னார். அக்டோபர் மாதமே அந்த கிறிஸ்துமஸ் என்ன செய்யப்பட்டது? அந்த நாள் கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு ஈவானின் இருதயத்திலே இது கிறிஸ்துமஸ் காலம் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்க அவனுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்வாக அந்த நகரத்தையே ஒரு சிறிய மகனுக்காக என்ன செய்தார்கள்? மாற்றி கொண்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சிறிய குணாதிசயத்தை கூட மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உங்களுக்காக கொடுப்பதற்காக,
தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக பிறந்தவர். அவர் பிறக்கும் போதே மரிப்பதற்காக பிறந்த ஒரே தெய்வன் அவர். மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த நாளிலும் கூட நம்முடைய கிறிஸ்துமஸ் அதே போல இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீதி செய்கிற தேவன், நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் என்னவென்றால், இடிந்து போனவர்களின் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவோம். நீதி இல்லாதவர்களின் வாழ்க்கையில், அன்பில்லாதவர்களின் வாழ்க்கையில் அன்பு செய்யவும் அவர் பிறந்தார் என்பதை பார்க்க முடியும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. இருளில் அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை என்ன செய்ய முடியவில்லை, பற்றி கொள்ள முடியவில்லை. அதைதான் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்ல, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. இவனுமாய் நீங்களும் நானும் ஒருவேளை இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட இருளை நீக்குவதற்காக கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்தார். இன்றைக்கு ஒருவேளை நாம் வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். மற்றவர்கள் இருளிலே வாழ்வோருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நம்மை கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளும். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நமக்குள்ளாக அடக்கி கொள்ளாமல் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் அந்த நற்செய்தியின் பண்டிகையாய் மாற்றி எல்லா ஜனங்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றுவோம். கர்த்தர் நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியவில்லை. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை நீக்கி நீர் பிறக்கும் போது ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரை ஒளியின் பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி எங்களுக்குள்ளே இருந்து விடாமல் மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கத்தக்க தெய்வம் இருக்கிறதை செய்யும். அன்றைக்கு ஏரோது ராஜா தன்னுடைய ஒளியை தானே பயன்படுத்த வேண்டும் என்று தன்னைதான் எல்லா ஜனங்களும் அண்டி இருக்க வேண்டும் என்று. ஆனால் இயேசு பிறந்த போது அவனுக்கு கலக்கம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறது. அதே போல நீர் பிறக்கும் போது இருளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது ஒளியாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இருளுக்கு அது கலக்கமாய் இருக்க வேண்டும். அப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். ஈவானின் ஒரு சிறிய மகனுக்காக ஆண்டவரே, ஒரு முழு நகரமே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டு உம்மை பிடித்து கொண்டு உண்மையே நோக்கி பார்க்கதை இருக்கிறதை செய்யும். இந்த நாளிலும் கூட நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய இருதயத்திலே அவர் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து முடியும். இயேசு கிறிஸ்து ஜெபம் கேளுங்க. நல்ல பிதாவே, ஆமென்.
திண்டாட்டம், வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். பரமனுக்கு கொண்டாட்டம், அரண்மனையில் ரோதுக்கு திண்டாட்டம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்னணியே கண்மணியே ஒப்பில்லாத வானகனே சத்தியனே நித்தியனே கண்ணிப்பாரி பாலகனே போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்னணியே கண்மணியே ஒப்பில்லாத வானகனே சத்தியனே நித்தியனே கண்ணிப்பாரி பாலகனே போற்றி பாடிடுவோம். Maria
Merry, Merry, Merry Christmas. Oh, 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 Happy, Happy, Happy Christmas. இன்னல்கள் இந்நாளில் காற்றோடு பறந்தோடுதே. இனியவரா நீ தருமா மன்னாரும் வந்தார்கள். இன்னல்கள் இந்நாளில் காற்றோடு பறந்தோடுதே. இனியவரா நீ தருமா மன்னாரும் வந்தார்கள். Sha-la-la-la, sha-la-la-la, na-na-na-na, 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 na-na-na-na. Sha-la-la-la, sha-la-la-la, na-na-na-na, 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 na-na-na-na. சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா, மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா, மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல. ஷல்லலலா, 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 ஷல்லலலா. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா, மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா, மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. செய்தி சொல்ல யாரும் இல்ல, தேவதூதன் தான். வழிகாட்ட யாரும் இல்ல, நட்சத்திரம் தான். நன்னனன்னா, 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 நன்னனன்னா. செய்தி சொல்ல யாரும் இல்ல, தேவதூதன் தான். வழிகாட்ட யாரும் இல்ல, நட்சத்திரம் தான். துதிபாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. துதிபாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. ஹோய், சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா, மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா, மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. நேர்மையிலே தாழ்மையிலே கந்தை துணியிலே
செய்தி எங்கும் சொல்லுவோம். சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. ஷல்லலலா, 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 நன்னனன்னா, 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 நன்னனன்னா. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே